வெல்கம் பேக் டு வி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான செலிப்ரேஷன் மோட்லயே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லா இருக்கட்டும், இன்னும் ஒரு 2 நாள்ல பார்த்தீங்கன்னா, எல்2 எம்பரன் மூவி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ஒரு பயங்கர செலிப்ரேஷன் மோடு செம்மையா ஆன் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். புக்கிங் பண்றதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் டிக்கெட் கூட கிடைச்சிரும் போல. எல்2 எம்பரன் மூவிக்கான டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, கேரளால கூட ஏதோ புக்கிங் ஓப்பன் பார்த்தீங்கன்னா, மேலே கீழே உளுந்து பிறண்டு போய் டிக்கெட் வாங்குற நிலைமைக்குலாம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டு பயங்கரமா ஆகிட்டு இருக்கு. நானுமே போய் பார்க்கணும் தான் முடிவு பண்ணியிருந்தேன். பட் ஆனால் நான் ஊருக்கு போகிறதுனால பார்த்தீங்கன்னா போக முடியல. பட் ஆனால் நான் ஊருக்கு போய் பார்ப்பேன். ஆனால் இங்கே பெங்களூர்ல பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், மார்னிங் ஷோ பார்க்கலாம். பட் நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு அப்புறம் தாமே ஷோவே. அதனால வந்து 10 மணியா இருக்கட்டும், 2 மணியா இருக்கட்டும், 6 மணியா இருக்கட்டும், ஆனால் நான் கன்ஃபார்மா பார்ப்பேன். நீங்களும் பார்ப்பீங்கன்னு நம்புறேன். நீங்களும் புக்கிங் பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். அதை விடுங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எல்2 எம்பரன் மூவில இருந்து ஒரு சாங் வந்திருக்கு. அந்த சாங் நேம் பார்த்தீங்கன்னா பிர் ஜிந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா ஒரு ஏதோ ஹிந்தி மாதிரி வருது. இந்த பாட்டே ஹிந்தியா என்னங்கிறது தெரில. அதுக்கு முன்னாடி இந்த பிர் ஜிந்தானா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பிர் ஜிந்தா, ஓ பிரீத்தி ஜிந்தாவா? காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இல்லைங்கல்ல, பிர் ஜிந்தானா மீண்டும் உயிர் தொழுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஏதோ மீண்டும் உயிர் பிறந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங் வருது. நிறைய பேர் பார்த்துருந்தேன் நடுவில் என்னன்னா பிரீத்தி ஜிந்தாக்கு பாட்டு பாடிருக்காங்களா அப்படின்னாங்க. அதெல்லாம் இல்லை, மீண்டும் உயிர் தொடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது வாங்க அந்த சாங்கை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட். லைக்கா ப்ரொடக்ஷன். பீட்டே செமையா இருக்கு. அந்த கேஜிஎஃப்ல வர பீட் மாதிரி இருக்கு. மியூசிக் பை தீபக் தேவ். அப்படின்னா ஃபுல்லு ஹிந்திப்பா. ஒரு நிமிஷம், இது மலையாளத்துல தானே விட்டுருக்காங்க. ஃபுல்லுமே ஹிந்தியாவே இருக்கே. கரெக்டாக தான் பார்த்துருக்கோம். ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ஓஹோ, அங்காரே. ஓ, வில்லனுக்கான சாங்கா இது? தெரியலப்பா என்னன்னு. டெங்கேயா? என் காதுல ஏ கே 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 அப்படின்னு விழுது. ஓஹோ, இது வேற லெவலுங்க. இது செம்ம லுக்கே பாருங்க, பயங்கரம். நான் இருக்க முன்னாடி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த பிரேம் தாங்க.
ஒவ்வொரு லுக்கும் பாருங்களேன், பயங்கரமா இருக்கு. ஒரு தனி எம்பையர் உருவாக்குறாரு, அந்த மாதிரி நிக்கிறாரு பாருங்க மாஸ்டர். I born again, I won again. இது நடுவில் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா ஜிந்தா ஜிந்தா பிரீத்தி ஜிந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, பட் ஒரு வாட்டி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது வாட்டி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா செமையா இருக்கே அப்படின்னு கேட்குது. மூணாவது வாட்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டேய் இதாண்டா பாட்டு அப்படின்னு கேட்டு எல்லாரும் வைப் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஹிந்தியில் இருக்கு. எனக்கு ஆனால் ஒன்னே ஒன்று தான் புரிஞ்சிச்சு, ஒரு ஃப்ரேம் வந்துச்சு பாருங்க. அந்த ஃப்ரேமுக்காக பார்த்தீங்கன்னா என்னன்னா எதாக இருந்தாலும் நான் பின்னாடி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமு. அதுக்கான மீனிங் எல்லாம் கரெக்டானு தெரில. பட் இன்னொரு வாட்டி பார்த்தோன்னா அந்த நம்ம கீழே இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டால் மீனிங் வரும், அந்த மீனிங் பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஓவராலாக சொல்லும் பார்த்தீங்கன்னா தீபக் தேவ் தான் இந்த மியூசிக் கம்போஷன். இதில் பார்த்தீங்கன்னா பாடுறவங்களோட இது பார்த்தீங்கன்னா போர்ஷன் கம்மியாக தான் இருக்குது. அந்த பேக்ரவுண்டில் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி. அந்த அவங்க தான் பார்த்தீங்கன்னா மெயின் இதோட பீக்கு. ஓவரால் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இன்னொன்று தீபக் தேவை பற்றி சொல்லணும். தீபக் தேவ் ஆக்சுவலாக அவர் பண்ண படத்துலே பாதி படம் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜோட மூவியில் தான் மெர்ஜாக இருக்காரு. அவங்களோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ட்ரெய்லராக இருக்கட்டும், ட்ரெய்லரில் பார்த்தாலே மியூசிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த சாங் மேக்ஸிமம் கிளைமேக்ஸில் வந்தது கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்படி ஏகேவோட பத்தி கீச்சி சாங் வந்துச்சோ அந்த மாதிரி இது ஃபைனல் டச் ஃபினிஷிங் ஏதோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைசிஸ். எப்படி வரப்போகுதுன்னு தெரில. நாளான்னைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாளில் மூவி ரிலீஸு. எல்லா மூவியை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மூவியெல்லாம் தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓடிடி வரும், அதில் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதீங்க. கன்ஃபார்மாக ஒரு தேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு செம படம். எக்ஸ்பெஷலி அந்த ஃப்ரேம்காகவே போகலாம், ஒரு சினிமாட்டோகிராஃபிக்காகவே போகலாம், மெயினாக மோகன்லாலுக்காக போகலாம், பிருத்திவிராஜ் டைரக்ஷனுக்காக போகலாம், தீபக் தேவ் மியூசிக்காக போகலாம். ஆக மொத்தம் எல்லாரும் போயிருங்கப்பா, அவ்வளோதான் சொல்லுவேன். அவ்வளோ இந்த வீடியோ முடிச்சது. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பை, see you on next video.